Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டீசரு ஏதோ அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் வந்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணாங்க. பொங்கல் 2025 போட்டிருந்தாங்க. ஸோ கன்ஃபார்மாக பொங்கலுக்கு வருமா? படத்தை பொங்கலுக்கு கொண்டு வந்து விட முடியுமா அப்படின்ற சந்தேகம் சினிமா உலகத்தில் பல பேருக்கு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் தளபதி 69 பொறுத்தளவுல அந்த படம் வந்துட்டு பாலகிருஷ்ணா படத்தோட ரீமேக் தான். பகவத் கேசரி கரெக்ட். விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தான் அவர் வந்து அரசியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளிவர போகிற கடைசி படம். அப்போ இந்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாய்காட் சல்மான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து அங்கே இருந்தது. அது மெல்ல அப்படியே வந்து தமிழ்நாட்டுக்கும் வருதோ ஏறக்குறைய வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கங்குவா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெறாத படமாக இருந்ததுன்னா அதுக்கு அந்த படத்துடைய கண்டென்ட்டும் ஒரு காரணம் அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் அந்த படத்தை இப்படி வறுத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை 2 இப்போ ஒருத்தர் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு அடுத்து வர இருக்கு விடுதலை, அதையும் நம்ம விடக்கூடாது. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். சொல்லுங்கள் சார். போன வாரம் வந்து பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுதா, குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு வந்து டீட்டெயிலாக கேட்டப்போ நீங்கள் வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொன்னீங்க. டீசரு ஏதோ அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் வந்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணாங்க. டீசர் ஆச்சரியப்படுச்சோ இல்லையா, எனக்கு கடைசியில் அந்த வந்த விஷயம் ஆச்சரியப்படுத்திடுச்சு. பொங்கல் 2025 போட்டிருந்தாங்க. அடடா நம்ம சொல்லியிருந்தோமே பொங்கலுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ கன்ஃபார்மாக பொங்கலுக்கு வருமா? நம்ம கிடைச்ச தகவலை தான் சொன்னோம். படத்தை பொங்கலுக்கு கொண்டு வந்து விட முடியுமா அப்படின்ற சந்தேகம் சினிமா உலகத்தில் பல பேருக்கு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மந்த் எண்டு தான் இன்னும் அஜித் வந்து சென்னைக்கு வரல. நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் தான் வராங்கன்னு இப்படி எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது இந்த படத்துக்கு நம்ம 8ஆம் தேதியிலேருந்து அவர் காட்சி கொடுத்துருக்காரு. ஒரு 7-8 நாள் ஒர்க் பண்ண போகிறார் விடாமுயற்சின்னு சொன்னோம். அது இப்போ ஸ்லைட்டாக ஷிஃப்ட் ஆகி 15ஆம் தேதிக்கு போயிருக்கு. ஓகே. ஸோ 15ஆம் தேதி தான் அந்த படத்துடைய படப்பிடிப்புலேயே அஜித் கலந்துக்கு போகிறார். அதில் வந்து ஒரு 6-7 நாட்கள் வந்து டாக்கி சீன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சாங், இதெல்லாம் முடியணும். இது முடியறதுக்கு எப்படி பார்த்தாலும் 25-26 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய டப்பிங் முடித்து கலர் கரெக்ஷனு, எஃபெக்ட்ஸு, ரீரிகார்டிங் எல்லாம் முடிஞ்சு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் வீக்கில் ரெடி பண்ணால் தான் ஃபாரினுக்கெல்லாம் அந்த சென்சாருக்கு பிரதிகள் அனுப்ப முடியும். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் ரிலீஸ் பண்ணுற படம் இல்லையே, அது உலகம் பூரா ரிலீஸ் பண்ணுற படம். பல பிரிண்ட்டுகள் ஏறக்குறைய 2000-3000 பிரிண்ட்டு போட்டு 2000-3000 திரையரங்கில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம். இவ்வளோ அஃபிஷியல் பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கும் வந்து சில பேர் வந்து அந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. நான் இன்னொரு பக்கம் விசாரித்ததில் ஒரு முக்கியமான விநியோகத்தை சொன்னார், ஷோர் ஷாட்டாக கொண்டு வந்துடுவாங்க சார், அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ணோன்னா முக்கியமாக யார்கிட்ட பேசணுன்னா படத்துடைய இசையமைப்பாளர்கிட்ட பேசணும். ஓகே. அனிருத் சப்போர்ட் பண்ணால் தானே வர முடியும். அதனால் அனிருத் பேசிட்டாங்க. அனிருத் வந்து 100% நான் வந்து கோஆப்ரேட் பண்ணி படத்தை முடிச்சு தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்துடும் அப்படின்றாங்க. இப்போ 2 குதிரைகளும் தயாராகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் விடாமுயற்சியை கொண்டு வந்துட்டு இவங்க 100 அப்படியே ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து குட் பேட் அக்லி ஏறக்குறைய 95% மொத்த வேலைகளும் முடிஞ்ச படம். அதாவது படப்பிடிப்புலாம் முடிஞ்சிச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றதான் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே அந்த படத்தை அந்தந்த உள்ளே டப் பண்ணுற அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். இதெல்லாம் இப்படி இருக்குது. அதனால் அதுக்குள்ளே வந்து அவசரப்பட்டு முடிவெடுத்துட வேணாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இன்னும் ஒரு வாரம் இல்லை 10 நாள் போனால் தான் பொங்கலுக்கு நெஞ்ச படம் வரப்போகுது அப்படின்றது தெரியும். அஜித் படம் அனௌன்ஸ் பண்ணதில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே பொங்கலுக்கு வந்து 2 படங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒன்று விக்ரமுடைய படம் வீர தீர சூரன் முதல்ல இப்போ வந்து கொஞ்சம் ஜகா வாங்கிடுறாரு. இன்னொருத்தர் வந்து சுந்தர்சி ஒரு பெரிய படங்கள் எதுவும் வரலன்னா நிச்சயமாக வந்து பொங்கலுக்கு தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ணலான் இருந்தார் அவரும் வடிவேல் நடிக்கிற படத்தை. அந்த படமும் வந்து இப்போ 2 படமும் தள்ளி போயிடும்னு நினைக்கிறேன்.
வெயிட் அண்ட் சி. இப்போ பொங்கலுக்கு வந்து வீர தீர சூரன், அப்புறம் வந்துட்டு சுந்தர்சியோட படம் வந்து தள்ளி போகுதுன்னு வந்து சொன்னீங்க. இன்னொரு ஒரு முக்கியமான படம் ஒன்று வந்து ரிலீஸ் ஆக இருந்தது, அதுவும் அப்போ தள்ளி போகுமா? நியாயமான விஷயம், நிச்சயமாக தள்ளி தான் போகும். ரொம்ப நாள் முயற்சிக்கு அப்புறம் எப்படியாவது பொங்கலுக்கு வந்து துருவ நட்சத்திரம் படத்தை கொண்டு வந்துடுது அப்படின்னு கௌதம் வாசுதேவன் முயற்சி பண்ணி ஏறக்குறைய அந்த பொசிஷனை அடைஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன ஒரு கட்ட வேண்டியிருந்தோ அதெல்லாம் பெரும்பகுதி குறைஞ்சினே வந்துருச்சு. இப்போ எப்படி பார்த்தாலும் பொங்கல் கொண்டு வந்தோன்னு தான் பார்த்தாரு. அஜித் படம் வர்றதுனால இப்போ அவர் அந்த படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஆனாலும் விக்ரம் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிச்சயமாக ஜனவரியில் வந்து துருவ நட்சத்திரம் வருவதற்கான வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்குது. சார், நீங்க விடாமுயற்சி படத்தை பத்தி பேசும்போது தான் அந்த படத்தோட ஹீரோயின் பத்தின ஒரு விஷயம் வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன். இப்போ த்ரிஷா பார்த்தோம்னா வரிசையா நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பொன்னியின் செல்வன் அப்படியே ஒரு மார்க்கெட்டை தூக்கி விட்டுச்சு. அதை தொடர்ந்து இப்போ விடாமுயற்சி படத்துலயும் அவங்க தான் நடிக்கிறாங்க. குட் பேட் அக்லி, அதுக்கப்புறம் மலையாளத்துல ஐடென்டிட்டி, ராம்னு 2 படம் நடிக்கிறாங்க. அண்ட் சூர்யா 45லயும் அவங்க தான் நடிக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி பிஸியான ஒரு நடிகையா இருக்காங்க. ஈவன் தோ லேடி சூப்பர் ஸ்டாரா இங்க நயன்தாரா இருந்தாலுமே அவங்கள விட அதிகமான படங்கள் இப்போ த்ரிஷா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து யூ நேம் எனி ஹீரோ வந்து த்ரிஷா தான் ஹீரோ என்ற மாதிரி தமிழ் தெலுங்கு 2 மொழியிலையும் எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க த்ரிஷா. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் நயன்தாராக்கு இருந்தாலும் பட எண்ணிக்கையில் வந்து பார்த்தா த்ரிஷாவுடைய படம் எண்ணிக்கை நிஜமாவே நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சிரஞ்சீவி படத்துலையும் ஒன்று நடிக்கிறாங்க. இல்லை, இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, த்ரிஷா அவனுடைய டிசிப்ளைன் அண்ட் தி கோஆப்ரேஷன் டு தி ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடக்ஷன் வந்து நான் வந்து த்ரிஷா கூடவே படத்தில் நடிச்சிருக்கேன். காலையில் 8 மணிக்கு ஷூட்டிங்னா டான் 8 மணிக்கு செட்டில் இருக்கக்கூடிய நடிகை த்ரிஷா. அவங்களால வந்து தாமதம் ஏற்படாது. அதே மாதிரி கேரவன் வெளியில் அவங்க வரத்துக்காக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் காத்துட்ருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவ்வளோ ப்ராம்ப்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கோஆப்ரேஷன், அதாவது ஷீ இஸ் அ குட் ஆக்ட்ரஸ். அதை வந்து பல படங்களில் அவங்க ஏற்கனவே நிரூபிச்சிருக்காங்க. திறமை மட்டும் இருந்தால் சினிமா உலகத்தில் வாய்ப்பு வந்துடாது. ஏன்னா இந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா தயாரிப்பாளருமே. நம்ம புக் பண்ணிட்டு திருப்பி இவங்க பின்னாடி காட்சிட்டு வேலை எழுது, நேரத்துக்கு வேலை இருந்தால் பிரச்சனை இல்லை இருக்குது. அதெல்லாம் த்ரிஷா கிட்ட இல்லை. அதன் காரணமாக தான் இப்போ வந்து இத்தனை வருடங்களை கடந்து த்ரிஷா வந்து நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன்லேயே இருக்காங்க. அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய சாதனை தான். பல பேருக்கு பாராட்டு நடத்துகிறாங்க. த்ரிஷா கூட இந்த சாதனைக்கு ஒரு பாராட்டு நடத்தலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சார், இப்போ இந்தியில் வந்து ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க. என்னென்னா வந்து ஒரு ஹீரோக்கே வந்து ப்ரொடியூசர் 3 படம் பண்ணுறது, 4 படம் பண்ணுறது அப்படின்னு தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. அப்படியே தமிழுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ இந்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாய்காட், சல்மான், அதுக்கப்புறம் வந்து ஷாருக் கான், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து அங்கே இருந்தது. அது மெல்ல அப்படியே வந்து தமிழ்நாட்டுக்கும் வருதோ அப்படின்ற ஒரு ஆபத்தும் இருக்குது. இல்லை, ஆபத்து வருதோ இல்லை, ஏறக்குறைய வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமீப காலமாக பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. கங்குவா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெறாத படமாக இருந்ததுன்னா அதுக்கு அந்த படத்துடைய கண்டென்ட்டும் ஒரு காரணம் அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் அந்த படத்தை இப்படி வறுத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி வந்து ஒரு வன்மத்தோடு வருத்தாங்க அப்படின்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஹிந்தி கலாச்சாரம் தான் இங்கேயும் வந்துகிட்டு இருக்கோன்னு தோணுது. இப்போ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு வெளியில் வரப்போகுது அப்படின்னு படம் வர்ற வரைக்கும் தெரியாது. படம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த எதிர்ப்பு தெரிஞ்சது. அதுக்கு நம்ம பல காரணங்களை கூட சொன்னோம். ஆனால் இப்போ சமீபமாக இந்த சொர்க்கவாசல் படத்தையே எடுத்துக்குவோம். வெள்ளிக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் ரிப்போர்ட் அந்த படத்துக்கு. ஆனால் வசூல் இல்லை. அதுக்கு காரணம் படம் வெளியான அன்னைக்கு மிகப்பெரிய மழை. அடுத்த நாள் திரையரங்குகளே இல்லை. ஆமாம். நாளைக்கு வந்து நிச்சயமாக இந்த புயலுடைய பாதிப்பு இருக்கும். நாளைக்கும் பெருசாக வசூல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதையெல்லாம் புத்திசாலித்தனமாக உணர்ந்து தான் அது கூட மிஸ்யூ அப்படின்ற படம் வெளிவர இருந்தது. அவங்க வந்து தெளிவாக வந்து புயல்லாம் வர்றதுனால நாங்கள் புயல் மட்டும் வந்துட்டு போட்டோம், படம் லேட்டாக வரட்டும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. ஒரு படத்தினுடைய வெளியீட்டு தேதி வந்து ரொம்ப முக்கியம் அந்த படத்தினுடைய வெற்றியில். அதை வந்து அந்த தயாரிப்பாளர் சரியாக முடிவெடுத்தாங்க. சொர்க்கவாசல் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு வசூல் இல்லைன்றது தமிழ் சினிமாவில் பல பேருக்கு மன சங்கடமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல படம், நல்ல படமாக இருந்து வசூல் பண்ணேன். ஆனால் இப்போ நான் ட்விட்டரில் எல்லாம் பார்க்குறேன் 2-3 பேர், நேற்று மழை படம் அவுட்டு, இன்றைக்கி தியேட்டர் இல்லை அவுட்டு, நாளைக்கும் மழை அவுட்டு, மகிழ்ச்சி. எப்படி ஏதாவது பார்த்தீங்களா சாதிச்சுட்டோன்ற மாதிரி பல பேர் போட்டுக்கிறத பார்த்தேன். அப்போ எவ்வளோ பெரிய வன்மம் இது! வந்து ஒரு நடிகரை அவங்க வந்து வசைப்பாடுறதாவோ அவரை வந்து திட்டத்துக்காகவோ இதை பயன்படுத்தக்கூடாது. சினிமா இண்டஸ்ட்ரின்றது ஒரு எவ்வளோ பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். எத்தனை கோடிகள் பொருளுது, அதில் எத்தனை லட்சக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. இத்தனை வேலை வாய்ப்புள்ள ஒரு இண்டஸ்ட்ரியை மொத்தமாக முடக்க பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. இன்னொரு பக்கம் இப்போ இன்னொன்று ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த மாதம் தான் வரப்போகுது விடுதலை 2. இப்போ ஒருத்தர் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு
அடுத்து வர இருக்க விடுதலை, அதையும் நம்ம விடக்கூடாது. ஏன்னா இது என்ன சவாலாக இது. விஜய் சேதுபதி பாவாடை 1, அப்புறம் வந்து வெற்றிமாறன் பாவாடை 2. இது ஒரு புது கலாச்சாரம். இந்த பாவாடைன்னு எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. இது ஒரு புது கலாச்சாரமாக இருக்குது. இதை வந்து இப்போவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து பேசி இதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டு இல்லைன்னா நிச்சயமாக தமிழ் சினிமா உலகத்தை வந்து பெருசாக பாதிக்கும். எதுவாக இருந்தாலும் போட்டி போட்டுட்டு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அந்த ஒரு அப்போசிஷன் கேங்கு மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா எப்படி இருந்தாலும் படத்துடைய வசூலை பாதிக்கும் தானே பாதிக்குது. இது வந்து ரொம்ப ஒரு ஜனநாயக விரோதமான போக்காவே இதை பார்க்குறேன் நான். சார், அப்போ அடுத்தது என்னன்னா, இப்போ தளபதி 69 பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் வந்திருக்கு. தளபதி 69 பொறுத்தளவில் அந்த படம் வந்துட்டு பாலகிருஷ்ணா படத்தோட ரீமேக் தான். பகவத் கேசரி, கரெக்ட். ஆமா, அந்த படத்தோட ரீமேக் தான் அப்படிங்கிறது கொஞ்ச நாளாவே ஒரு டாக் இருந்துச்சு. நம்ம ட்விட்டர்லலாம் பார்த்தோம்னா கூட அப்படி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது எந்த ஒரு ரீமேக்கும் கிடையாது, இது ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் தான் அப்படிங்கிறது இப்போ சொல்லிட்டாங்க. வினோத் அது மாதிரி ரீமேக் எல்லாம் பண்ணுவார். நான் என்ன சொல்கிறேன், விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தான் அவர் வந்து அரசியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளிவர போகிற கடைசி படம். அப்படி இருக்கும்போது அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டில் எவ்வளோ கவனம் எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் மீறி சில பேர் வந்து செய்திகள் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றதுக்காக இது அந்த படம் இந்த படம்னு கொளுத்தி போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக தான் இதை நம்ம கடந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏஆர் ரகுமான் அவங்களோட ஒய்ஃப் சாய்ரா பானு இவங்க 2 பேரும் வந்து விவாகரத்துக்கு பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்தது. இதை ஒட்டி சமூக ஊடகங்களில் அவங்க ஒரு கதை வந்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய இந்த விவாகரத்து செய்தி வந்த நாள்லேருந்தே ஏஆர் ரகுமானுக்கே ஒரு ஸ்லைட் மனசங்கடமாக தான் இருந்தது. இப்போ சிம்புவோட லைனப்லாம் இவங்க வரிசையா சொன்னாங்க. சிவகார்த்திகேயன் முக்கியமான ஒருத்தர், அவரை மறந்துட்டா எப்படி? அவரை அடுத்ததா சுதா கொங்காரோட புறநானூர்ல நடிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா ஏஆர் முருகதாஸோட இந்த படம் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்ததா உடனே சிபி சக்கரவர்த்தி கூட சேர்ந்துதான் நெக்ஸ்ட் படத்தை அவர் பண்ண போறாராம். அதுக்கு அடுத்துதான் புறநானூறு படத்துல அவங்க நடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சிவகார்த்திகேயன் லைனப்ல உள்ள பாசிட்டிவான விஷயம். நான் இதுல என்ன பாக்குறேன்னா வந்து அடுத்ததா இப்போ ஆக்ட்ரஸ் ரேவதி அவங்க ஹிந்திலலாம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் படங்கள் ஏன் டைரக்டே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தோணுது. ரேவதிக்கு வந்து தமிழ் படம் டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் எண்ணம் கிடையாது. சரியான வாய்ப்புகள் அமையலை. இப்போ ஒரு வாய்ப்பு அமைவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரேவதி வந்து ஒரு வெப்சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பிரியாமணி தான் கதாநாயகி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.